மொழிக்கும் தமிழ் பள்ளிக்கும் முன்னுரிமை கொடுங்கள். டத்தோ ரெனா ராமலிங்கம் வலியுறுத்தல். இந்திய சமூகம் தமிழ் மொழிக்கும் தமிழ் பள்ளிக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தாமரை குழுமத்தின் இயக்குநர் டத்தோ ரெனா ராமலிங்கம் இவ்வாறு கேட்டுக்கொண்டார். நெகிரி செம்பிலான் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கவிஞர் அமுது இளம்பரதி, இளைய தமிழவேல் ஆதி குமணன் நினைவு விழா சிரம்பான் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளியில் மண்டபத்தில் மிக சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்வுக்கு தலைமையேற்றத்தில் எனக்கு பெருமை. காரணம், கடந்த காலங்களில் தமிழ் பத்திரிகை துறையில் கொடிகட்டி பறந்தவர் ஆதி குமணன். ஒவ்வொரு நாளும் அவர் என்ன எழுதியுள்ளார் என்பதற்கு பத்திரிகை வாங்கி படிப்பதற்கு ஏங்கிய காலம் ஒன்று இருந்தது. அப்படிப்பட்ட ஓர் சிறந்த எழுத்தாளருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நினைவு விழா நடத்துவது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே வேளையில் நாட்டில் உள்ள இந்திய சமூகம் தமிழ் மொழிக்கும் தமிழ் பள்ளிக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். முடிந்தால் தினசரி ஒரு தமிழ் பத்திரிகையை வாங்கி ஆதரவு தர வேண்டும் என்று டத்தோ ரெனா ராமலிங்கம் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் முக்கிய அங்கமாக இளைய தமிழவேல் ஆதி குமணன் நினைவு பரிசு மலாக்கா முத்துகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டது. சாதனையாளர் விருது வழக்கறிஞர் மா சிவராமிற்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மலேசிய மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவர் டத்தோ டாக்டர் நா. ஞானபாஸ்கரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நெகிரி செம்பிலான் சட்டமன்ற முன்னாள் சபாநாயகர் டத்தோ ரவி, நெகிரி செம்பிலான் இந்தியர் வர்த்தக சபையின் தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் கருடா சிவா உட்பட பலர் கலந்து கொண்டனர். அறிவிப்பாளர் பொன் கோகிலன் இங்கு வருகை புரிந்திருக்கும் என் தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வருகை புரிந்திருக்கும் தமிழ் அறிஞர்கள், பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் இருக்கீங்க. நெகிரி செம்பிலான் மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கவிஞர் அமுத இளம்பரதி அவர்களே, இங்கு வருகை புரிந்திருக்கும் டத்தோ டாக்டர் ஞானபாஸ்கரன் அவர்களே, கவிஞர் அமுத இளம்பரதி மற்றும் அவர் துணைவியார் மற்றும் அவர் குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டத்தோ, இங்கு என் சகோதரர் டாக்டர் எம். ரவி அவர்களே, எனக்கு ரொம்ப உதவி செய்த ஒரு நல்ல நண்பர்கள். சிரிக்கிறார் ரவி. டாக்டர் கணேசன் அவர்களே, ஜேபி சார், நான் இப்போ தான் ஒரு ஜேபி தான் கூப்பிடுவேன். சகோதரர் கருடா சிவா அவர்களுக்கும், பாலமுருகன், அச்சுதன், திரு அண்ணாதுரை அவர்களே, மணிமன்ற தலைவர் திரு ராஜா அவர்களே, எழுத்தாளர் திரு மலாக்கா முத்துகிருஷ்ணன் அவர்களே, திரு சிவராமன் அவர்களே, தலைமை ஆசிரியர் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவர்களே, திரு தேவ் அவர்களே, வழக்கறிஞர் சிவராமன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் என் சகோதரர் புகைப்பட கலைஞர் மலையாண்டி அவர்களே. எதுக்காக மலையாண்டி பேரை சொல்லணும்னா, அவர் நம்ம கவிஞர் மாதிரி அவரும் ஒரு ஆதிகுமணனோட அவருக்கு ஒரு புத்தகத்தை எழுதி ரொம்ப சிறப்பு செஞ்சிருக்கிறாரு. மற்றும் இங்கே வருகை கொண்டிருக்கும் ஊடக சகோதரர்களே, நெகிரி செம்பிலான் வர்த்தக சங்கத்தின் தலைவர் திரு திருநாவுக்கரசு அவர்களே, திரு கருணாகரன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை சில பேரை நான் குறிப்பிடாமல் விட்டுட்டா மன்னிச்சுக்கங்க. எனக்கு இங்கே இதுதான் எனக்கு இருக்கிற லிஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்ச லிஸ்ட்டை எழுதி கொடுங்க, மன்னிச்சுக்கங்க. கவிஞர் சொல்லியிருந்தாரு, இங்கே இந்த விழாவை நடத்தி கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், நான்லாம் தமிழில் அவ்வளோ அது தமிழ் ஆர்வம் உள்ளவர். அது எழுத்துக்கள் இன்றைக்கி ஒரு சேலஞ்ச். அதாவது என்ன ஒரு சேலஞ்சுனால், இன்றைக்கும் 3 பத்திரிக்கை காலையில் வாங்குகிறோம். சில சமயத்தில் பத்திரிக்கையை பெரட்டி பார்க்கறதில்ல. எதுக்காகன்னு அதையும் சொல்லிடுறேங்க. பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியில் நல்ல நல்ல செய்திகள் வரணும். திடீர்னு பார்த்தா குஷ்பு வீட்டில் நாய் செத்து போச்சு, அது தலைப்பு செய்தியாக இருக்குது. கோச்சிக்காதீங்க, இங்கே ஊடக நண்பர்கள் ரொம்ப பேர் இருக்கீங்க. அதாவது பத்திரிகை
தமிழ் பத்திரிக்கை இன்றைக்கி புலனம், அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப பேர் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் பத்திரிக்கை வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சோண்டு கை தூக்குங்க ஆன்லைனில் பார்க்குற ஆளுங்க, பத்திரிக்கை ஆன்லைனில் பார்க்குற ஆளுங்க. அதாவது தமிழ் பத்திரிக்கை, தமிழ் இந்த நாட்டில் இன்னும் வளரணுன்னா நம்ம நிச்சயமாக வந்து ஆன்லைன் இருக்கட்டும், தமிழ் பத்திரிக்கை ஒன்றாவது வாங்கி படிக்கலைன்னாலும் பரவாயில்ல ஒரு ஆதரவு கொடுங்க. அதாவது தமிழ் பத்திரிக்கை வந்து தமிழ் இந்த நாட்டில் வந்து நிச்சயமாக வந்து இன்னும் இருக்கணும். தமிழ் பத்திரிக்கை வந்து அதாவது என்னென்னா இதுக்கு வந்து இந்த தமிழ் தெரியலனாலேங்க வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு 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 புரியாது உங்களுக்கு. அது அந்த தமிழில் வந்து சுவாசிக்கக்கூடியவங்களுக்கு தான் இது தெரியும். தமிழை வந்து அதை சுவாசிக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த தமிழோட அருமையை தெரியும். அது சில பேர் இங்கே விட்டுட்டோம். திரு டேவ் இருக்கார், இங்கே அச்சு இருக்கார், சகோதரர் அச்சுவும் இருக்கார். சாரி, மற்ற இங்கே நண்பர்கள் ரொம்ப பேர் இருக்கீங்க, பேரை விட்டுட்டோம், மன்னிச்சுக்கோங்க. எதுக்காக இது சொல்லணும்னா, தமிழ் கல்வி, தமிழ் பள்ளிக்கூடம், தமிழ் நான் வந்து ஆங்கில பள்ளியில் தான் சென்ட் சேவியர்ஸில் படித்தேன். இருந்தாலும் பிஓஎல் கிளாஸ்க்கு போனோம். பிஓஎல் கிளாஸ் போனால் தமிழ் வாத்தியாரும் வீட்டுக்கு வந்திருந்தார். ஸோ அதனால் தமிழ் படிப்போம், எழுதுவோம். இப்போ ரொம்ப அதிகமாக உள்ளவர்களுக்கு வந்து இந்த ஒரு ஆற்றல் இல்லாமல், இது என்னன்னு தெரியல. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு அரசாங்கம் வந்து அரசியல்வாதிகள் நீங்கள் இருக்கீங்க, டாக்டர் ரவி போன்றவர்கள்லாம் சிரிக்கிறாரு சொன்னாங்க. ஸோ இது வந்து தமிழ் வந்து இதை எங்கேயும் வந்து நம்ம இங்கே நீங்கள் இங்கே இந்த மண்டபத்தில் பாதி வந்து தமிழ் அறிஞர்கள் தான். நிச்சயமாக